3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு சொல்லிட்டு ஏன் வெளியில சொன்னீங்கன்ற கேள்வி இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. 3 to 10ன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோமா இல்லையா? 12 மணி லெட்டர் கொடுத்துட்டோமா இல்லையா? காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டோமா இல்லையா? காவல்துறை ரிட்டன்ல லெட்டர் கொடுத்ததை ஏத்து 3ல இருந்து 10க்கு பர்மிஷன் கொடுக்கணுமா? யாரோ ஒருத்தவங்க சமூக வலைதளத்தை போட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா? இதுதான் காவல்துறையோட லட்சணமா இருக்கா தமிழ்நாட்டுல? இருங்க அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். யார் வேணா இருக்கட்டுங்க. அந்த யாரோ யாருன்னு இப்ப நான் காட்டுறேன். ஏங்க ரிட்டன் பேசுமா? டியூட்ல போறது பேசுமா? வீட்ல இல்லங்க, வீடியோல பேசுனது. சரி அது பேசுமா? யார் எது பேசும்? அது யாருன்னு நான் நீங்க காட்டுறேன். ரிட்டனா ஒரு பர்மிஷன் முஸ்தபா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கீங்க. அது யாரா வேணா இருக்கட்டும்ன்ற. அவங்க பொதுச் செயலாளரா இருக்கட்டும், அவங்க தேர்வு மேலாளரா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் தான் யார் வேணா இருக்கட்டுங்க. இல்ல யார் வேணா இருக்கட்டும். கேள்வி போலீஸ் பத்தி இல்ல முஸ்தபா, கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. இருங்க கேள்வி போலீஸ் பத்தி இல்ல. 3 to 10 தான் நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்க. சரி, வெளியில வந்து 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு பொதுச் செயலாளர் சொன்னது பொய்யா இல்லையா? பாருங்க, அது பொய்யா இல்லையா? அவர் 12 மணிக்கு பேசுறாரு, 1 மணிக்கு பேசுறாரு, 2 மணிக்கு பேசுறாரு, 3 மணிக்கு பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அது பொய்யா இல்லையா? 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய கடமை, பாதுகாப்பு கொடுக்க யாரோட சார்ந்தது? அது போலீஸுக்கு உள்ளது. இருங்க, சரி 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? அதை ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? காவல்துறையோட கட்டுப்பாடு எங்க இருக்கு? நீங்க காவல்துறை எங்க போயிட்டு இருக்கு? காவல்துறை யாருக்குங்க பாதுகாப்பு? அவர் என்ன விஷயம்? காவல்துறை மேல என்ன தப்பு நான் சொல்றேன். 3 to 10 பெர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு எஸ்பி வாசல்ல நின்னு புஷி ஆனந்த் பேசுனதை காவல்துறை தடுத்திருக்கணும், இல்ல அதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். அது காவல்துறை மேல தப்பு. நீங்க மக்கள் கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அங்க நடந்திருக்கு, கூட்டம் இல்ல மக்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் 12 மணி அளவில் தளபதி விஜய் பேசுவார்னு நீங்க புஷி ஆனந்த் சொன்னது பொய்யா இல்லையா? 6 சுற்று முடிச்சு நீங்க 7வது சுற்று பேசணும். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.